ஹலோ கைஸ், வணக்கம் கைஸ். இன்னைக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 1.49% வந்து விழுந்திருக்கு. ஸோ 345 பாயிண்ட்ஸ் வந்து கீழே டவுன் ஆயிருக்குங்க இன்னைக்கு மட்டும். ஸோ இது நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சேனல்ல அண்ட் ஆல்சோ ட்விட்டர்லயும் நான் போட்டிருந்தேன். பாத்தீங்கன்னா தெரியும், மார்ச் 4 வந்து நான் போட்டிருந்தேன் இந்த டாரிஃப் வார், அதாவது டாரிஃபை பத்தி போட்டிருந்தேன். ஓகேங்களா, ஏப்ரல் 2 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரலான்ற மாதிரி. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் தென் கரெக்டா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2 அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் வந்து அதை ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நேத்தே பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் நான் குளோபல் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நாஸ்டாக்லாம் 4.75% டவுன்ல இருந்துச்சு, டவுன் ஜோன்ஸும் டவுன்ல இருந்துச்சு, எஸ்என்பியும் டவுன்ல இருந்துச்சு. ஸோ ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய மூவ் இருக்கும்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் திஸ் மூவ். ஏன்னா முன்னாடியே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், மார்ச் 4 டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது ஃபேஸ்ட் மேனர்ல இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த எஃபெக்டிவ் வந்து ரொம்ப நாள் இருக்கும்ன்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 22,904 வந்து எண்ட் ஆயிருக்கு. ஸோ இது திரும்ப எப்போ ரிவர்ஸ் ஆகும் ஆர் எங்க வந்து போய் முடியும்ன்றத பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா பாத்தீங்கன்னா லெவல் வந்து 22,700 இருக்குங்க. ஓகே, 22,680 ஒரு லெவல் இருக்கு, அதுக்கப்புறம் 22,300 இருக்கு. இன்கேஸ் இந்த ரெண்டு லெவலையும் திரும்ப உடைக்குது அப்படின்னா ஃபர்தரா நம்மளுக்கு முன்னாடி மார்க் பண்ணியிருக்க ஜோன்ல தான் போய் உட்காரும் கைஸ். ஓகே, 21,500 போய் உட்காரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கைஸ் நிஃப்டியோட அப்டேட். பிகாஸ் இப்போ நம்ம நிஃப்டி பார்க்க வேண்டியது என்னன்னா, குளோபல் வர நியூஸ் தான் இப்போ இம்பார்ட்டண்டா இருக்கு, அதோட எஃபெக்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேங்களா, ஸோ பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஜோன்ல இருக்கு. இன்னைக்கு அவ்வளவா விழல பேங்க் நிஃப்டி. மற்ற செக்டர், ஐடி செக்டர், ஆட்டோ செக்டர், அந்த மாதிரி செக்டர்ஸ் தான் விழுந்திருக்குங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அதே -0.18% தான் இந்த ஜோன்ல உட்கார்ந்துட்டு இருக்கு, இம்பார்ட்டன்டான ஜோன். ஃபர்தரா அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு 52,085 வந்து கிராஸ் பண்ணணுங்க நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு. ஓகேங்களா, அண்ட் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஐடிஎஃப்சி, பார்க்காதவங்க பாருங்க. ஸோ 60ல வாங்குவீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு நான் அதில் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க மாட்டேன்ற மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்குவேன்ற மாதிரி நான் நேற்று சொல்லியிருந்தேன். வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, ப்ராபப்ளி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் கமிங் பேக் டு கெய்னர்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இமாமி, ரெயின்போ சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், மாரிகோ, இன்டர்குளோப் ஏவியேஷன்ஸ். ஸோ பெருசா ஹையஸ்ட் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.95% மூவ் ஆயிருக்கு. ஸோ கம்மியான ஸ்டாக்ஸ் தான், ஃபெடரல் பேங்க்லாம் மூவ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் கம்பேர் டு அதர் செக்டார்ஸ். ஸோ லூசர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இந்த மைனிங் ரிலேட்டட் கம்பெனிஸ், ஸ்டீல் ரிலேட்டட் கம்பெனிஸ் தான் விழுந்திருக்கு ஜாஸ்தி பர்சன்டேஜ். நீங்க பார்க்கலாம், இந்துஸ்தான் காப்பர், வேதாந்தா. ஏன்னா இதுக்கு இன்னும் அப்டேட் வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கெட் டு கிவ் அ ப்ரொபோசல் டேட். நான் அதை செக் பண்ணிட்டு வேணா கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரியாக்ட் ஆயிருக்கு மைனிங் ரிலேட்டட் இருக்க கம்பெனிஸ். ஸோ இந்த ஆயில் இந்தியா, ஓகேங்களா. ஸோ ஏஞ்சல் ஒன்னும் ரியாக்ட் ஆயிருக்கு, -7%. ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம ஓகே, டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஜோன் வந்து ரீச் ஆகணும் அப்படின்றது. ஓகே, ஜோனே உடைச்சிருச்சு. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது கீழே உடைச்சதுன்னா டெஃபினட்டா நெக்ஸ்ட் இது போகும்ன்ற மாதிரி. ஸ்டில் இந்த ஜோன் வருதான்றத பார்ப்போம். அண்ட் இந்த லோ ப்ராபப்ளி உடைச்சதுன்னா அரௌண்ட் 600 கீழே க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா ஹை சான்சஸ் டு கண்டினியூ ஃபார் திஸ் ஜோனுங்க டாடா மோட்டார்ஸை பொறுத்த அளவுக்கு. அண்ட் தென் ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ்
ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம ஃபண்டமெண்டலாவே வீக்கான இருக்கிற கம்பெனி. ஸோ அதனால டெஃபினட்டா இது வந்து கீழே தான் போகுன்ற மாதிரி நம்ம முன்னாடியே லைவ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஐ ரிமெம்பர் தட். ஸோ பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் லோ வந்து 364 இருக்கு. ஸோ பார்க்கலாம் அது உடைக்கதான்றது. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 769 இருந்து இறங்கி இருக்குங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் ஜோன் பாத்தீங்கன்னா 200 தான் இருக்கு இம்பார்ட்டன்ட் ஜோன். பார்க்கலாம் எப்படி ஃபர்தரா ரியாக்ட் ஆகும்ட்டு. அரபிந்தோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, லூபின் எல்லாமே ஜோன்ல தான் டச் ஆயிருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா. அண்ட் ஒன் பர்டிகுலர் கம்பெனி நான் வாட்ச் பண்ற கம்பெனி பாத்தீங்கன்னா மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா. ஸோ ஆல்ரெடி இது வந்து 189 வரையும் வந்துச்சு. இந்த ஜோன் மிஸ் ஆயிடுச்சு வராம. பட் அகைன் இட் வெண்ட் ஹை டு 245 வரையும் போச்சுங்க. 190ல இருந்து திரும்ப 206 வந்திருக்கு. ப்ராபப்ளி இந்த டாரிஃப் திங்கால லோ உடைச்சு இந்த ஜோன் வந்தா நல்லா இருக்கும். பிகாஸ் ஐ எம் வாட்சிங் திஸ். ஸோ 145ல வந்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பை. இன்னும் நான் ஒரு ஸ்டாக்கும் வாங்கல. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு என்னோட பர்ச்சேஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் அ சோ லாங் டைம். எதுல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ் பர்ச்சேஸ்ட் இன் சாய் சில்க்ஸ்க்கான கொஞ்சம் குவான்டிட்டி தான் இன்வெஸ்ட் பண்ண. ஒரு 22 குவான்டிட்டிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். அட் 134 வாங்கினேன். ஓகே, ஆவரேஜஸ் அட் 134. ஆல்ரெடி நான் 150ல ஆட் பண்ணியிருந்தேன் இந்த கம்பெனி ஷேர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கேஷ்ல உட்காந்துட்டு இருக்கிறதால இந்த கம்பெனியில நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ மை ஃபேர் வேல்யூ இஸ் அட் 90 and 71. ஸோ 130ல இருந்து 90 வரையும் போச்சுன்னா நான் பி ஆடிங் இட் அப். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கலாமந்திரில பண்ணியிருக்கேன். ஸோ 130 ஃபார் 22 குவான்டிட்டிஸ். நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போடுறேன். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் நான் வேணா போடுறேன், செக் பண்ணுங்க லேட்டர் ஆஃப்டர் திஸ் வீடியோ. ஸோ லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ நான் இந்த கம்பெனி பாக்குறது வந்து 90ல பாக்குறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் மை இன்வெஸ்ட்மெண்ட் அட் 150 இட் செல்ஃப். ஸோ 150ல இருந்து 90 வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். லேட்டர் இவங்க எக்ஸ்பான்ஷன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் 5 ஸ்டேட்ஸ் 5 ஏரியாஸ் லைக் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி இதை தவிர்த்து வேற ஏரியா எங்க போறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் வேற செக்மெண்ட்ல ஏதாவது எக்ஸ்பான்ஷன் பண்றாங்களா அப்படின்றத பார்த்துட்டு வேணா நான் டிசிஷன் எடுக்கலான் இருக்கேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பை இட் ஃப்ரம் பை ஜோன் மாதிரி வச்சிருக்கேன் நான். ஒரு ரேஞ்ச் 150ல இருந்து 90 வரையும் ஹேவ் டு ஆட் இட் அப். ஓகே, ஸோ 71 இஸ் வாட் புக் வேல்யூ இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க பார்க்கலாம் இது கொஞ்சம் பெரிய ரேஞ்ச். பட் ஐ வாண்ட் டு டேக் திஸ் ரிஸ்க். ஐம் நாட் சஜஸ்டிங் யூ கைஸ், பட் என்னோட ரிஸ்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 40% வரையும் எனக்கு ரிஸ்க் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ தட்ஸ் வை ஐம் கோயிங் வித். ஸோ லாஜிக் வந்து 2 லாஜிக் தான். இவங்க 5 ஏரியாஸ் தான் அவங்க ஃபோக்கஸ் முன்னாடி சொன்ன மாதிரி. அண்ட் கடனையும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே வராங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் தான் கொஞ்சம் கிளியரா இல்ல. பிகாஸ் தேர் மேஜர் ரெவென்யூ கம்ஸ் ஃப்ரம் சில்க் சாரீஸ். ஸோ எக்ஸ்பான்ஷன் அதர் செக்மெண்ட் ஆகட்டும் இல்ல அதர் ஏரியாஸ் ஆகட்டும் அது எப்படி பண்ண போறாங்கன்றத பார்த்துட்டு ப்ராபப்ளி ஐ வில் டேக் அ பிக் கால் இன் இட். ஓகே, பட் இன்னைக்கு சின்ஸ் மார்க்கெட் டவுன் ஆனதால ஒரு 22 குவான்டிட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். 22 குவான்டிட்டிஸ் அட் 134 வாங்கினேன். ஸோ திஸ் இஸ் மை பர்ச்சேஸ் ஃபார் த டே. இன்னைக்கு வேற எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணல. ஐடிஎஃப்சி முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ வில் நாட் டச் அன்டில் Q4 ஏர்னிங்ஸ் வர வரையும் நான் டச் பண்ண மாட்டேங்க. ஓகே, நான் வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க கைஸ்.